ஸோ தேடிட்டு இருந்தேன் எங்க கார்டனே இல்லையே, ஆனால் ஒரே ஒரு ரெட் ரோஸ் மட்டும் இருக்கே. ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா விதமான ஆக்டிங்கும் உங்ககிட்ட நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பாட்டில் ராதால என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் சார் அது? இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது ஓகே ஒரு 6 இயர்ஸ் ஓல்ட் கேர்ள் நினைக்கிறேன், அவங்களுக்கு அம்மாவா வரீங்களா? நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அது அந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறீங்க? நீ இன்னொரு குச்சை இந்த சனியும் பிடிச்ச தலையை சோயிட்டி கடைசிட்டு குழந்தைங்களை கொண்டு போய் நேர்ப்பேன். ஒரு விமன், அந்த விமன் ஹேஸ் அ ரோல் இன் அ லைஃப். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ நான் இதை பண்ணுறதுனால என்னோட மார்க்கெட் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா வெரி ஆனஸ்ட்லி ப்ராக்டிக்கலி எஸ். முன்னாடி ஜமா நடந்ததுக்கான காரணமே பாட்டில் ராதா தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு ஃபிலிம் இது. நம்ம காசுல குடிக்கிறோம், அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. குடிச்சு குடிச்சு குடும்பமே நாசமா போகுதுன்றது வந்து மணிகண்டன் சொன்ன டைலாக். மணி வந்து படிச்சிருந்தாரு ஸ்கிரிப்ட். நிறைய குடிக்கிறேன் சார், குச்சி குச்சியே குடும்பம் நாசமா போகுது சார். ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப பார்ப்பேன், கதை கேட்பேன், ஸ்கிரிப்ட் பவுண்டடாக இருக்கான்னு பார்ப்பேன். என்னுடைய படம் வெற்றியை விட முதலாக வந்து ஒரு படம் எடுக்கக்கூடிய டைரக்டருடைய வெற்றி ரொம்ப அவசியமாக பார்ப்பேன். ப்ரொடியூசருக்கு காசு திரும்பி போகணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ பாரஞ்சித் சார் என்ன சொன்னார்? ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்ன சொன்னார்? அப்போ வந்து நம்ம அரைவ் பண்ணது சோமன்னு ஃபஹத் ஃபாசில் அண்ட் இவர் தினேஷ்ன்றது. அவங்க ரெண்டு பேரும் வேற வேறு இதில் பிஸியாக இருந்தாங்க. சோமன்னனோட மீட் பண்ணும்போது எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நியூ இயர் நியூ படத்தோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இயக்குனர் அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், உங்களுடைய ஃபஸ்ட்டு படம், ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு படம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எங்கே டிசைட் பண்ணீங்க? அண்ட் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஆல்கஹாலிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரோல்ஸ்லையோ இல்லை ஆன்டகனிஸ்டாவோ போர்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்கஹாலிக்கை வந்து அவரை பேஸ் பண்ண படம் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து இந்த கதை ஸ்பார்க் ஆச்சு? எப்படி அந்த ட்ராவல்? இது வீட்டாண்ட ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காமிக்கலாக ஒரு சும்மா ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ஒரு ஜோக்காக சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப ஏரியா பக்கத்தில் இருக்க ஒருத்தர் குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணாருன்னு கூப்பிட்டு போய் ரீஹாப் சென்டரில் சேர்த்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு 3 நாளில் தப்பிச்சு வெளில ஓடி வந்து ஒரு அடுத்த 15-20 நாள் பயங்கர குடிச்சு இறந்துட்டார் அவர். எனக்கு வந்து அது ஒரு அந்த அந்த அதில் ஒரு ஹியூமர் இருக்குது, இமோஷன் இருக்குது. இந்த ஐடியாவே ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப சூப்பர். ஐ மீன் அவரோட டெத்தை கமர்ஷியல்னு சொல்லலை. இந்த ஐடியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒருத்தன் குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கோன்னா சென்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ட்ரீட் பண்ண தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஒருத்தன் தப்பிச்சு வெளியில் வந்து குடிச்சு இறந்தும் போயிருக்கான். சரி, நம்ம இதை வந்து வச்சுட்டு ஒரு ஹோப்ஃபுல்லாக நல்ல செலிப்ரேஷனாக ஹாப்பியாக ஒரு ஃபில்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தோணிட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கதைக்கருவை வச்சுட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய ரீஹாப் சென்டர்ஸ் அண்ட் ஆல்கஹாலிக் அனானிமஸ் மெம்பர்ஸு ப்ளஸ் பர்சனலாகவே குடிச்சு அமக்கலம் பண்ண என்னோட ரிலேட்டிவ் சைடில் நிறைய பேரை சந்தித்து அவங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்க எதிர்கொண்ட ரொம்ப நெருக்கடியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உள்வாங்கி இதை எழுத ஆரம்பித்தோம். ஓகே, கதைக்குள்ளவே அந்த இது இருக்குது. நேச்சுரலாக ஒரு சாலிடான ஒரு கமர்ஷியல் ஃபில்முக்கான ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் அகெயின் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அது பை டிஃபால்ட்டாக இதுக்குள்ளவே இருந்தது. இது நேச்சுரலாக ஒர்க் ஆகும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் இதை ஆரம்பித்தோம். குரு சோமசுந்தரம் சார், ஆக்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வாய்ஸ் ஆக்டிங், ஸ்டேஜ் ஆக்டிங், ஸ்க்ரீன் ஆக்டிங் அண்ட் மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா விதமான ஆக்டிங்கும் உங்ககிட்ட நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பாட்டில் ராதாவில் என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் சார் அது? இட்ஸ் எ கொரியோகிராஃபி டைப் ஆஃப் ஆக்டிங். அதாவது இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் எப்படி ஒரு மூமெண்ட்டை கொரியோகிராஃப் பண்ணி அந்த மூமெண்ட் வர்ற வரைக்கும் திரும்ப எடுப்பாங்களோ அது மாதிரி ஒரு கொரியோகிராஃப்ட் ஆக்டிங்காக இந்த இதில் இருக்கும். ஏன்னா நான் என்னையே மானிட்டர் பண்ணிகிட்டே வரும்போது நான் சினிமாவில் தியேட்டர்லேருந்து சினிமாக்குள்ளே ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன். அதுக்கு நிறையா டேரக்டர் காரணம். அதில் ஃபஸ்ட்டு டைரக்டர் குமார் ராஜா, அந்த ஆரண்யகாண்டம் மூலமாக எனக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. எப்படி கேமராவுக்கு நடிக்கிறதுல இருக்கிற சிரமங்கள் என்ன, அதை எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ண ஆரம்பித்த பின்னாடி நான் வந்து ஒரு பீரியடில் சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது காஸ்டியூமு, மேக்கப்பு, டயலாக்ஸு, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸு, அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 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 எமோஷனான அந்த சீனை எப்படி கொரியோகிராஃப் பண்ணுறது, டைரக்டர் என்ன சொல்கிறதுங்கிறத வச்சு எப்படி கொரியோகிராஃப் பண்ண முடியுமா
அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா ஒரு சில படங்கள் பண்ண பின்னாடி நம்ம கொரியோகிராஃப் பண்ணியிருக்கோம். ஏன்னா திரும்பவும் ரீடேக் கொரியோகிராஃப் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ரீடேக் கேட்கும்போது திரும்பவும் அதே பண்ண முடியும். இப்போ ஒரு டான்ஸ் மூவ்ல லெஃப்ட் ரைட்டுன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா ஒன் மோர்னா லெஃப்ட் ரைட் திரும்பவும் அதே இதுக்குள்ளே நான் போக முடியும். ஸோ அப்போ வந்து ஆக்டிங் எனக்கு ஈஸியாகும். ரெண்டாவது அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன்னஸ் வச்சுக்கிட்டேன். இந்த லெஃப்ட் ரைட்டில் லெஃப்ட் ரைட் அப்படின்னு கூட மாற்றலாம் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரீடமும் அங்கே வச்சுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரே மாஸ்கிங்கில் இருந்துட்டு அப்போ எனக்கு இன்ட்யூஷனாக என்ன தோணுதோ அந்த எமோஷனை அந்த மாஸ்க்குள்ளே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ மின்னல் முரளியில் ஆகட்டும், பாட்டில் ராதா ஆகட்டும், இதெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நீங்கள் கேள்வியாக கேட்டதுனால இந்த பதில் சொல்கிறேன். பட் நான் பண்ணும்போது அந்த கான்சியஸ்னஸ் இருக்குது. ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் மேம், எனக்கு சின்ன ஒரு அப்செட் மேம். ஃபஸ்ட்டு உங்களை ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்த உடனே ஒரு 2 பிக்கப் லைன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் டக்குன்னு நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்த உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஸோ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஓகேவா? தெரியும், ரோட்டில் வந்து ரெட் கலர் சிக்னலில் இருந்தால் எல்லா வண்டியும் நிற்கும்ட்டு. பட் ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு பொண்ணு வந்தால் ஹார்ட் நிற்கும்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. இன்னொன்று இருக்கு மேம், இருங்க. சொல்லுங்க. இன்னொன்று இருக்கு. நான் நல்லா dress இருக்கு. போட்டிருக்கேன், இது okay. செம சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. அவங்க சொல்லியிருந்தா இன்னும் இப்ப சிக்னல்லயே அந்த ஹார்ட் வந்துச்சு பாத்தீங்களா? நான் அதுதான் அந்த கனெக்ட் பண்ணிக்கிறேன். Okay. சிக்னல்லயே இப்பலாம் வந்து மாத்தி ஹார்ட்டா மாத்திட்டாங்க. ஓகே நீங்க பெண்ணா நினைச்சுக்க வேணாம் சொல்லிட்டு ஓகே. பெண் மாதிரி சிக்னல்ல நினைச்சீங்கன்னா அங்க நின்றுவீங்க. ப்ரப்போஸ் இது பண்ணிருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? சார் மேரிட். ஓ, மேரிடா? எப்படி, லவ் மேரேஜ்? லவ். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னது இல்ல. இந்த மாதிரி இன்டர்வியூ வரும்போது அதெல்லாம் மட்டும். நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஓகே மேம், இன்னொன்று வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஸோ தேடிட்டு இருந்தேன், எங்க கார்டனே இல்லையே, ஆனால் ஒரே ஒரு ரெட் ரோஸ் மட்டும் இருக்கே. ஓகே மேம், நல்லா இருக்கு. எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் திரும்புறதுல ஒயிட் ரோஸ் ஆகிட்டேன். ஆமாம். எடுத்து வரணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம், பாட்டில் ராதா, ஸோ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப கான்ஷியஸாக ஓகே இந்த மாதிரியான ரோல்ஸ் மட்டும்தான் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் பாட்டில் ராதா எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலாக ஆனஸ்டாக நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படிலாம் சூஸ் பண்ணலை. ஓகே. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியில் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கோ, அதுலேருந்து ஓகே இது மேபி ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் நினச்சி சூஸ் பண்ணுற சாய்ஸ் தான். கான்ஷியஸாலாம் ஓகே எதுவுமே சூஸ் பண்ணல. பாட்டில் ராதா வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு ரீசனே இல்லவே இல்லை பாட்டில் ராதாவில். கதையாகவுமே சரி, டைரக்டராகவும் சரி, டீமாகவும் சரி, இல்லாட்டி ஆக்டர்ஸாக எப்படி இந்த படம் வந்து ப்ரெசென்ட் ஆக போகுதுங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருந்தது. ஸோ இதில் வேண்டாங்கிறது எதுவுமே இல்லை. நான் அதை தாண்டி கேரக்டராகவுமே இவ்வளோ ஒரு சஸ்டெயின் ஆகிற ஒரு கேரக்டராக இருக்கும்போது அதை பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கான காரணமே கிடையாது. இப்போ நிறையா நம்ம வந்து வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணால் தான் நம்ம வந்து ரீசன் தேடிக்கிட்டே இருப்போம். இவ்வளோ ரீசன் அதே இருக்குது. பண்ணு, நல்ல கதை, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல டைரக்டர், நிறையா நல்ல ஆக்டர்ஸ் கூட, உன்னோட கேரக்டரும் நல்லா இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஒரு ஆக்டரை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, டேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேலை மட்டும்தான் வேணும். அந்த வேலையும் வந்துருச்சு. ஸோ பாட்டில் ராதா அப்படி தான் அமைஞ்சுது. கரெக்டான டைமில் கரெக்டான கேரக்டராக கரெக்டான டீமாக அமைஞ்ச ஒரு படம். ஓகே மேம், அந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது ஓகே ஒரு 6 years ஓல்ட் கேர்ள் நினைக்கிறேன். அவங்களுக்கு அம்மாவா வரீங்களா? 6 years 10 year old. 10 year ஓகே. நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த டிசிஷன் எப்படி எடுக்கிறீங்க? இதனால நம்ம கெரியர் அதுக்கு அடுத்து எதுனா ரோல்ஸ் வந்துடும். ஏன் நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சார் தெரியல. ஸ்டீரியோடைப் ஆயிடுவாங்களோ இல்லை அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஓகே எனக்கு தெரிஞ்சு சார் ஆனஸ்ட்லி அந்த தாட் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஃபீமேல் ஆக்டராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அது ஏன்னு தெரியல. ஃபியூ இயர்ஸ் பேக் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாரோட மார்க்கெட் வேல்யூ, ஒரு ஆக்டரோட மார்க்கெட் வேல்யூ. அப்போ ஐ திங்க் அது எக்ஸாக்டாக என்ன கொஸ்டின் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் வாட் ஐ செட் வாஸ், நம்ம ஒரு ஸ்டாராக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு தேர் இஸ் அ டைம் லிமிட், தேர் இஸ் அ மார்க்கெட் வேல்யூ எல்லாமே. பட் இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டர், நீங்கள் எந்த வயசுலையுமே நடிச்சிட்டு இருக்கலாம். யூ கேன் சூஸ் அட் 45 or 55 ஆல்சோ ஐ கேன் ஸ்டில் சூஸ் டு ஆக்ட்.
அது வந்து நான் ஸ்டாராக இருந்தாலுமே நடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்போ சொன்னதை மேபி நான் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி சொல்லணும்னா, பட் அது ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்டோட சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் 45ல என்னோட ஏஜுக்கு இல்லாட்டி நான் இருக்கிற வேர்ல்டுக்கு எது சம்மந்தமாக இருக்கோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸாக மேபி நான் சூஸ் பண்ணி நடிக்கணும். 45ல there are some people who still feel 20. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு they will be able to connect. அவங்களால ஃபிசிக்கலாகவும் அந்த கேரக்டர் புல் ஆஃப் பண்ண முடியும் சில பேர். பிகாஸ் நம்ம நிறையா இந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது they will be 60 but they will still look 40. அது ஃபிசிக்கலாக ஐ திங்க் they are made to look that way. அண்ட் அதை தாண்டி இப்போது சொல்லும்போது சில பேர் கேட்பாங்க, இந்த கேரக்டர் வந்து ஷீஸ் அ மதர், அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி. பட் ஐ டோன்ட் திங்க் சார் என்கிட்ட அந்த மாதிரியான கேள்வியை வந்து புட் ஃபோர்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அம்மா கேரக்டர் பண்ணுவீங்களா? அப்படி ஒரு டிஸ்கஷனே நடக்கல. அந்த அவங்க மாதிரி- சைட்லயும் முதல்ல அப்படி ஒரு எனக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கல. கதை ஆமா இப்போ நீங்க சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படி ஒரு விஷயமே நடக்கல. நானும் யோசிச்சு பார்க்குறேன். என்கிட்ட அவர் கேட்டார், பிகாஸ் கேட்டிருக்காங்க, கேட்கலன்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க நீங்கள் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த கேரக்டர் வந்து அவங்க வந்து ஒரு அம்மா, ஒரு 2 பசங்களுக்கு அம்மா, இல்லாட்டி ஷீஸ் சிங்கிள் மதர், அந்த மாதிரிலாம் கூட ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்திருக்கு. பட் அது ஒரு விமன், அந்த விமன் ஹேஸ் அ ரோல் இன் அ லைஃப், அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ நான் இதை பண்ணுறதுனால என்னோட மார்க்கெட் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா, வெரி ஆனஸ்ட்லி ப்ராக்டிக்கலி எஸ். பட் இதுக்கப்புறமும் நான் சூஸ் பண்ணி என்னோடய சாய்ஸஸை மாற்றலாம். அந்த ஒரு கண்ட்ரோலும் இட்ஸ் வித் மீ ஒன்லி. இப்போ நான் இதுக்கப்புறம் இல்லை எனக்கு அம்மாவா நடிக்க வேணான்னா நான் நடிக்க வேணாம், யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. மேபி நான் அந்த அம்மா கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணிட்டு இருந்தா அப்போ ஒரு மாதிரி நான் வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது. இல்லை, நான் தானே அம்மா கேரக்டர் சூஸ் பண்ணி நடிக்கிறேன், அவங்க ஏன் நான் அம்மாவை பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாட்டில் நான் சூஸ் பண்ணும்போது அது ஒரு கொஸ்டினாகவே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் வந்து இவங்க ஒரு அம்மா அப்படின்லாம் கிடையாது. இந்த கேரக்டர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அவங்க இந்த மாதிரியான ஒரு லைஃப் அவங்களுக்கு ஒன்று இருக்குது, அதில் இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஓகே இந்த கேரக்டரோட ஸ்டோரி என்ன, ஷீஸ் அ ஒய்ஃப், அந்த ஒய்ஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க ஒரு அம்மாக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுக்குன்னு வேற ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியை அவங்க எப்படி பார்த்துக்கணும், தன்னை, திஸ் ஆல் இஸ் லைக் இஸ் ஒன் சப் கேட்டகரி. தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன்ட். பாரி சார், ஸோ 2024ல் ஜமா எல்லாரோட ஃபேவரட் மூவியாக இருந்தது அண்ட் நிறைய ரெகக்னைசேஷனும் உங்களுக்கு கிடச்சிருந்தது. 2025 இப்போது பாட்டில் ராதாவோட ஸ்டார்ட் ஆகிருக்கு, எப்படி இருக்குது? இதோட ஒரு பெட்டர் ஸ்டார்ட் கிடைக்காது. Okay. இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று. ஜமாக்கு முன்னாடி ஜமா நடந்ததுக்கான காரணமே பாட்டில் ராதா தான், எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு ஃபிலிம் இது. ஒரு நடிகனாக ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. கல்யாணன்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர், அந்த பெண் தன்மையோடு இருக்கிறது, அதுக்கு சரியான மீட்டர் பிடிக்கிறதுன்றது ரொம்ப அவசியம். அந்த சரியான மீட்டர் வந்து தினகரன் சார் மாதிரி ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு போகும்போது எந்த மாதிரி மீட்டர் பிடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதும், ஒரு நம்ம எழுதும் போது ஒன்று, அது வந்து அங்கே ஸ்க்ரீனாக கன்வெர்ட் ஆகும்போது இவ்வளோ இருந்தால் போதும், இல்லை இதுக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு பாட்டில் ராதா. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னொன்று, நமக்கே வந்து ஆடியன்ஸுக்கும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்களா. இது வரைக்கும் இப்படியே பார்த்துருப்பாங்க. பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, நான் பார்க்கும்போது நீங்கள் நிஜமாலே அந்த பெண் தன்மையோட இருக்க கேரக்டர்னு நினச்சோம், அதே மாதிரியே இருந்தீங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் இல்லை அப்படி கிடையாது, அது நடிப்பு, இந்த மாதிரியும் ஒரு நடிப்பு இருக்குன்னு காட்டலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹையாக இருக்குது பாட்டில் ராதாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்கள் கேரக்டர் எப்படி சார்? என் கேரக்டர் வந்து ஷேக் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஓகே, அவரோட உண்மையான விசுவாசி, உண்மையான நண்பன், ஐ மீன் ஒரு ட்ரிங்கிங் பார்ட்னர். நாங்கள் எல்லாமே ஓகே, ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தான். அதான் சொல்றேனே, ஷேக் பாபுன்ற அந்த பேர்லயே ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அவனுக்கு வந்து குடிக்கலைன்னா கை உதறிட்டே இருக்கும், குடிச்சாதான் உதறலே நிற்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கட்டிங்கே குடிக்க முடியாது, அவனுக்கு இப்படி உதறல் இருந்துன்னே இருக்கும். அதான் அவன் பேர் வந்து ஷேக் பாபு. ஸோ அது ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கு. ஆமாம், ஷேக் ஆகிட்டே இருக்கிறதுனால ஷேக் பாபு. குடிச்சா அவன் தெளிவாயிடுவான். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். நடுக்க நின்றும். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வந்து வேற யாராவது ஹெல்ப் பண்ணாதான் ஓகே, அவனால குடிக்க முடியும். யாராவது கிளாஸை பிடிச்சி குடிச்சு அதுக்கப்புறம் ஸ்டடி ஆயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரு குடிக்க ஆமா. ஓகே, ஓகே, சிஸ்டம் சரியாகிறதுக்கு வந்து ஒரு கட்டிக்குள்ள போயே ஆகணும். ஓகே, அது ரியல் லைஃப்ல நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்கு. ஒரு அண்ணெல்லாம் சொல்லியிருக்காரு, அவர்லாம் சொன்னாரம்மா, குடிக்கிறதுக்கு காசு இல்லையா, குடிக்கிறதுக்கு காசுன்னு ஊர்ல இருந்து வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி அவர் பேங்க்ல போயிட்டு செக் எழுதி அமௌண்ட்டை டிரா பண்ண போயிருக்காரு. போனார்னா செக்கு சைன் போட்டு கொடுத்தாராம், பார்த்தாங்களா இது உங்க சைன் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்களாம்.
திரும்ப இன்னொரு செக் எடுத்து கொடுக்குறாரு. இல்லைங்க உங்கள் சைன் கொஞ்சம் கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. சொல்லணும் சார் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, 200 கொடுங்க. இல்லை எதிரில் தான் டாஸ்மாக் இருக்கு, ஒரு 200 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு 200 வாங்கிட்டு போயிட்டு ஒரே போனாரு, ஒரு கட்டிங் போட்டாரு, வந்தார், சைன் போட்ட ஃபர்ஸ்ட் சைன்லேயே ஓகே, 200 கொடுத்தாரு. அந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் அதுக்கு இது இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான். நாங்களாம் சேர்ந்து ஒரு பயங்கர அலப்பறை கொடுத்துருக்குறோம். அந்த அலப்பறை வந்து பார்க்கறதுக்கு தியேட்டர்ல ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பாட்டோட ஷான் ரோல்டன் பாட்டோட சாண்டி மாஸ்டருடைய கொரியோகிராஃபியோட செம அலப்பறையா இருக்கும். சாண்டி மாஸ்டரோட ஒர்க் இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்களேன், டைட்டிலில் இருந்து டைலாக்ஸ் வரைக்கும் நம்ம பேசலாம். பாட்டில் ராதா அப்படின்னு டைட்டில் சூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி அண்ட் ஃப்ரெண்ட் சைடில் அண்ட் ஆர்டிஸ்ட் சைடில் என்ன சொன்னாங்க, ப்ளஸ் டைலாக்ஸ் நான் நிறைய டீசரில் நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களே, நீ ஏன் குடிக்கிற? இல்லை சார் நான் ரொம்ப குடிச்சு கெட்டு போகிறேன்னா எங்கள் வீட்டில் அதனால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா, அதனால தான் சார் நான் குடிக்கிறேன் அப்படின்ற ஒரு டைலாக் வந்தது. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டைட்டில் பொறுத்தவரையில் எனக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இது பண்ணுறோன்னா அது ஒரு அட்ராக்டிவாக, அது நல்ல வைப்ரண்ட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு டைட்டில் இருக்கணும்ல. சர்க்காஸ்டிக்காக சட்டிலாக அது படத்தோட மையம் என்னவோ அது அதில் இருந்தால் போதும். ரொம்ப அப்படியே சங்க இலக்கியத்துலேருந்து எடுத்து வச்சு டைட்டில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வேணான்னு தான் நான் நினைப்பேன். அது மாதிரியான இது படத்தில் இருந்தால் கூட அதை ரொம்ப பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ற மாதிரி எவ்வளோ தூரம் அதை புஷ் பண்ண முடியுமோ அப்படின்னு நினச்சது தான். ஸோ பாட்டில் ராதா ரியலாகவே பாட்டில்ன்ட்டு வீட்டாண்ட ஒருத்தன் இருக்கான் ஃப்ரெண்டு. அவன் ஃபுல்லாக வந்து 24 ஹவர்ஸ்னால் அவன் வந்து 30 hours ஒரு நாளைக்கு 30 hours கிடையாது. ஆனால் அப்படி இருந்தால் அத்தனை ஹவர்ஸுமே குடிச்சிட்டே தான் இருக்க மாதிரி ஒரு ஆள் அவன். பாட்டில் தான் கூப்பிடுவாங்க அவனை. அவனோட பேரோட இன்ஸ்பிரேஷன் தான் அது பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ராதாங்கிறது கதாபாத்திரத்தோட பேர், ராதாமணி அப்படின்னு சொல்றது. ஸோ பாட்டில் ராதா அப்படின்ற விஷயம் தெரியுமா சார் அவங்களுக்கு? தெரியுமா இந்த மாதிரி அவர் பேர்ல ஒரு படமே இருக்கு? இல்லை ஆக்சுவலாக ஒரு நைட்டு இந்த ஆடிஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதி ஆடிஷன் போகிற டைமே என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்து இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ரீஹேபில் சேர்க்கறதுக்கு. ஒரு நாள் நைட்டு நான் ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்து லாக் பண்ணிட்டான். என்கிட்ட அந்த வீடியோ கூட இருக்கும். எனக்கு ரெஃபரன்ஸாக பார்த்தல. ஆமாம், அவன் வந்து இவரே வந்து ஃபுல்லாக குஷ்டு நிற்க முடியாமல் நின்றுட்டு இருக்காரு. இவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, அவன் பாவண்டாடே இந்த மாதிரிலாம் சென்டரில் கூட்டின்னு போயிடாது, அங்கெல்லாம் அடிச்சிருவாங்க, இது பண்ணுவாங்க, அதை பார்த்து இது பண்ணா மச்சி இப்படி பண்ணுற, நீயே இப்படி பண்ணலாமா, ஒரு நியாயமா யோசி இது பண்ணு அப்படின்ட்டு ஃபுல்லா போதை தள்ளாடுறான். நிக்க முடியல. எனக்கு உள்ள ஒரு என்கிட்ட இருக்கு ஒரு 2 minutesக்கான அந்த இது இருக்கு, என்கிட்ட இருக்கு சார். அவன் ஒரு லெக்சர் எடுத்துட்டே இருப்பான். ஸோ அதுதான் அவர் வந்து நான் ஆடிஷன் நம்ம பெயருக்காக ஒரு 5-6 வாட்டி ஆடிஷன் நம்ம போவோம் இல்லைங்களா, போகும்போதெல்லாம் எனக்கு அந்த வீடியோ தான் ரெஃபரன்ஸ். இதை வந்து ரீக்ரியேட் பண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தான் நான் வந்து திரும்ப அவர் பயங்கரமா பேசியிருப்பாரு. அவனுங்களுக்கு என்ன உரிமை இது எல்லாம் உள்ள அடிக்கிறானுங்களாமே அவனுங்க, அவனுக்கு இஷ்டத்துக்கு ஈத்து போட்டு அடிப்பானுங்களா, நம்ம குடிக்கிற மச்சி அவன் யார மச்சி இது பண்றது, இந்த பாரு அவன் நம்ம ஃப்ரெண்டு, அது உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பயம், அடுத்து நம்மளே அவனை தூக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு இன்னொருத்தருக்கு அடுத்தவங்க இலைக்கு பாயாசம் வைக்கிறது அந்த மாதிரி. அது ஒரு டைலாக் சார், உள்ள கூட்டின்னு போய் ரியாப்ல சேர்த்து விடுறோம்லாம் ஃப்ரெண்டாடா. ஓகே, அதுதான் டீசர்லயும் வந்ததுன்னு நினைக்கிறேன். டாஸ்மார்க் அவங்க வச்சிருக்காங்க, நம்ம காசு சம்பாரிச்சு நம்ம குடிக்கிறோம், அவங்க ஏன் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சார் கேட்டிருப்பாரு. அந்த டைலாக் தான் நிறைய அந்த மாதிரி நிறைய பேரோட இதுல இருந்து வர்றதுதான். முக்கியமா அந்த குடிச்சு குடும்பமே நாசமா போகுதுன்றது வந்து மணிகண்டன் சொன்ன டைலாக். மணி வந்து படிச்சிருந்தாரு ஸ்கிரிப்ட். ஓகே, அவர் வந்து எங்க வீட்டான இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது நான் அதை பயன்படுத்திக்கிற மணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகே, இது குட் நைட் மணிகண்டன் மணி பண்ணாங்க. ஓகே சார். அண்டு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கீழே வர படங்கள்லாம் அங்கே பார்த்துருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவ்வளோ ஜாலியாக போஸ்டர்ல இருந்து எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ பாரஞ்சித் சார் என்ன சொன்னார், ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்ன சொன்னார், அண்ட் குரு சோமசுந்தரம் சார் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்டே இருந்ததால் எப்படி? ஆமாம், ரஞ்சித் எனக்கு ஃபஸ்ட்டு வேறு சாய்ஸஸ் இருந்தது. ஈவன் சஞ்சனா அவங்களோட இதுக்குமே வந்து எனக்கு நிமிஷா சஜ்ஜைன் அந்த மாதிரி ஒரு யோசனை இருந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ரஞ்சித் தான் வந்து இதை வந்து சொன்னது நமக்கு வந்து இந்த ஃபில்ம் இதோட நேச்சர் வந்து இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, கதை படித்ததுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக நம்மளோட மொழியை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதுவும் நான் எழுதியிருக்க ஸ்லாங் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணுன்னா என்ன படம் பண்ணியிருக்காரு, நான் வந்து பண்ணலை. நமக்கு வந்து செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய காமெடியன் ஒருத்தவங்க இருந்தால் அவங்கள வச்சு பிஸ்னஸாக இது பண்ணிட முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். அவர் வந்து சொன்னது வந்து இது மினிமலான ஒரு பட்ஜெட்குள்ளே இந்த மாதிரி ஃபைனான இண்டிவிஜுவல்ஸை வச்சு சூப்பரான ஒர்க்காக மாற்ற முடியுன்ற மாதிரி.
அந்த சின்ன ஒரு விதையாக ஆரம்பிச்சது இந்த ஃபில்மை இந்த பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு போகலான்னு ஷேர் பண்ணது அவர் ரஞ்சித் தான் அதை இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்து அது ரொம்ப சூப்பரான வைஸ்ஃபுல்லான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம காஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவே எனக்கு மாறிடுச்சு. அப்போ வந்து நம்ம அரைவ் பண்ணது சோமன்னு, ஃபஹத் ஃபாசில் அண்ட் இவர் தினேஷ்ன்னு இருந்தது. அவங்க 2 பேரும் வேறு இதில் பிஸியாக இருந்தாங்க. சோமன்னனோட மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பர்சனலாக இருந்தது அவரோட இன்ட்ராக்ஷனு, ப்ளஸ் கதைக்கு ரொம்ப கதை சார்ந்த அந்த உலகம் சார்ந்த ரொம்ப புரிதல் நிறைய இருக்க ஒருத்தராக இருந்தாங்க. அதே மாதிரி சஞ்சனா வந்து லிட்டரலாக தமிழ் வில்லிவாக்கம் பக்கா தமிழ், அந்த நம்ம யோசிக்கிற ஸ்லாங்குங்கிறது கேஷுவலாக பேசும்போதே ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன்லேயே அந்த மாதிரி பேச்சு வழக்கு பேச்சு மொழியோடு தான் இருந்தாங்க. அந்த உடல் அமைப்புமே அதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அது அகெயின் ஜான்வி ஜென்ன, மாறன், ஆண்டனி எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. கதைக்கு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம ரிலேட் பண்ணி ஒர்க் பண்ணோம். அண்ட் சார் 14 இயர்ஸ் தமிழ் சினிமாவில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. 14th இயர்னு நினைக்கிறேன். 2011 to 14th இயர், ஆல்மோஸ்ட் நியர்பை ஒரு 40 ஃபிலிம்ஸ் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ணுறீங்க சார் கேரக்டர்ஸ்? ஓகே, அந்த படத்தில் அந்த கேரக்டர்ஸ் நல்லா இருக்கா, அதோட ஆர்க் நல்லா இருக்கா, இல்லை ஃபுல் ஸ்டோரி வாங்கி படிப்பீங்களா சார்? எப்படி சார்? எனக்கு வந்து அந்த கேரக்டர்னுடைய டெப்த் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபுல் ஸ்டோரியாக சும்மா சொல்லுங்கள், எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் தேவையில்லை, என் கேரக்டரை வந்து ஃபுல்லாக கொடுங்க அப்படி கேட்பேன். கேரக்டர் வந்து ஃபுல் அவுட் த்ரோ அவுட் இருக்குன்னா எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் எனக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தான். இப்போ நான் சின்ன கேரக்டர் பண்ணும்போது நான் நிறைய எல்லாரோடைய கேரக்டரையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெருசாக லீடு அப்படிங்கும்போது எனக்கு எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த பேஸில் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் பாட்டில் ராதா. 2வது வந்து நான் லீட் ரோலாக எடுத்து அது வந்து 3வது படம் ஆக்சுவலாக தமிழில். மலையாளத்தில் 2 படம் எடுத்திருக்கிறேன். ஸோ எல்லாரும் கேட்பாங்க, அண்ணே என்னண்ணே எப்போண்ணே படம் கொடுக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து வெயிட் பண்ணுறதில்ல, எனக்கு டவுட்டு கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து ஒரு படம் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப பார்ப்பேன், கதை கேட்பேன், ஸ்கிரிப்ட் பவுண்டடாக இருக்கான்னு பார்ப்பேன். என்னுடைய படம் வெற்றியை விட முதலாக வந்து ஒரு படம் எடுக்கக்கூடிய டைரக்டருடைய வெற்றி ரொம்ப அவசியமாக பார்ப்பேன். ப்ரொடியூசருக்கு காசு திரும்பி போகணுங்கிறதையும் யோசிப்பேன் நான். இது ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா ஒர்க்குக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் டைரக்டர்கிட்டேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனாலும் அது வந்து செல்லாய்டுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ப்ரொடியூசர் தான் கொடுக்குறாரு. இப்போ கூட சில கணக்கீடுகள்லாம் வந்துச்சு, ஒரு எவ்வளவோ கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு வருஷத்தில், ஆனால் நஷ்டம் ஆகுது சினிமா ப்ரொடக்ஷன்னால், திரும்பி வந்தது இவ்வளோ தான் அப்படிங்கும்போது எதிர்காலத்தை யோசிக்கிறேன். என்னுடைய எதிர்காலம் ப்ளஸ் எனக்கு பின்னால் வரக்கூடிய எதிர்காலம். அப்போ நம்ம நல்ல படங்களை சூஸ் பண்ணும்போது தான் நம்மளும் நல்ல படங்களை சூஸ் பண்ணணும்னு பின்னாடி வர்றவங்க நினைப்பாங்க. 2வது ஸ்கிரிப்டுங்கிறது ரொம்ப அவசியமாகுது, அதை பற்றி பேசணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி வர்றவங்களும் நினைப்பாங்க. நானும் இன்னும் கொஞ்சம் ஒரு பாத் கிரியேட் பண்ண முடியும் புதுசாக. அதாவது ஒரு கமர்ஷியலும் இல்லாமல், ஆனால் ஒரு பக்கா இந்த ராஜமுருகன் சொன்ன மாதிரி சிறந்த உள்ளூர் சினிமா தான் உலக சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல உள்ளூர் சினிமா சிறந்த உலக சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ சினிமாவில் வந்து கமர்ஷியலுங்கிறது வெறுமனே வந்து வரக்கூடிய கலெக்ஷன் மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய விஸ்தீரணமும் சேரலாம். சம்டைம்ஸ் சில பேர் வந்து இங்கே மலையாளத்தில் வந்து டொரண்ட் ஹிட்டு அப்படின்னு ஒரு வேர்டே இருக்குது. டொரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து நிறைய பேர் படம் பார்த்துருக்குறாங்க. அது தியேட்டரில் போகல, ஆனால் டொரண்ட் ஹிட்டு அப்படிம்பாங்க. டொரண்ட்டில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, டொரண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நான் ஒரு பொறுப்பு பார்க்குறேன் ஒரு ஆக்டர் வந்து. ஏன்னா இதில் வந்து ஒருத்தருடைய எதிர்காலம், க்ரியேட்டிவ் எதிர்காலம் போடப்படுது, இன்னொருத்தருடைய ஃபினான்சியல் எதிர்காலம் வந்து இதில் போடப்படுது. ஸோ 2க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ஸ்கிரிப்டை வந்து தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, அதில் வேலை பார்க்கும்போதும் சரி, என்னுடைய முழு கவனமும் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் கேரக்டர் வந்து அதுக்கான ட்ரைனிங் நான் ஒரு 10 இயர்ஸ் அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு வெயிட் கிட்டத்தட்ட 24 இயர்ஸ் ஆக்சுவலி 22 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஆக்டிங்குள்ள வந்து. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிராஃப் எனக்கு. அதாவது நான் வந்து ஒரு ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் எல்லா ரோல்ஸும் என்னால் பண்ண முடியும். காமெடியும் பண்ண முடியும், சீரியஸும் பண்ண முடியும்,
டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் இப்போ சீன்ஸு கூட இப்போ சின்னதாக இப்போ இந்தியன் டூவில் வந்து நான் மோஷன் கேப்சர் பண்ணியிருப்பேன் அந்த காமன் மேன் காட்டனுக்கு. ஸோ அதுவும் என்னால் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு 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 வெல்த்தி கிராஃப்ட் மேனாக மாறிட்டுருக்கிறேன். ஸோ அதனால் நான் நிறைய ரொம்ப கம்மி பண்ணாலும் நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்குள்ளே இருக்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிரிப்டு, அப்புறம் அந்த டீமு, ப்ளஸ் அக்கறை, அந்த அந்த கேரக்டர் மேலே இருக்கிற அக்கறை, இது 3 தான் என்னுடைய செலெக்ஷன் சாய்ஸில் மெயினாக இருக்கிறது. ஓகே சார். சார் நாங்கள் நிறைய ஆக்டர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாருன்னா வீட்டுக்குள்ளேயே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். சில டைம் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மீட்டர்லேயே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். அதுலேருந்து வெளியே வரத்துக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? சில படங்கள் அப்படி ஆயிருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருந்திருக்குது. ஜோக்கரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்குது. ஆனால் அது எல்லா படத்துலையும் இல்லை. ஏன்னா அது ப்ரொஃபஷனலிசம் இல்லைங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து ஒரு படத்தில் அப்படியே ஒரு நோயாளியாக நடித்து திரும்ப நோயாளியாகவே ஆயிட்டேன்னா அது ப்ரொஃபஷனலிசம் இல்லை. ஸோ அதுலேருந்து வெளியே வர கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ரகுவரன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜீனியஸ்க்கு மேலே. ஏன்னா அவர் டிடன்ட் சேஞ்ச் த லுக் வைஸ், ஈவன் ஹேர் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் வேற ஒரு ஆளை பார்ப்பீங்க. கரெக்ட். புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகுவரன் பார்த்தீங்கன்னா ஈவன் யூ டோன்ட் சேஞ்ச், ஈவன் ஒரு அந்த ஹேர் கூட வேறு செட்டுக்குள்ளே போகாது, நிறையா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேறு ஆளை பார்ப்பீங்க. அது வந்து பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் வந்து ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் அவர், இல்லை இல்லாமே இருந்திருக்கலாம், கேள்விப்படுறது தானே. ஸோ அவர்லாம் ஜீனியஸ்க்கும் மேலே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஏன்னா அவர் வந்து அஞ்சலியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து நமக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்காத மட்டும் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணிடுவார். அதே மாதிரி யாரடி நீ மோகினியில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா கேரக்டர்னு இப்படி ஒரு அப்பாவா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இது கொடுப்பாரு. ஸோ அது வந்து ஆக்டர்ஸினுடைய ஒவ்வொரு மெத்தடு. அவர் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரா இல்லை கூட்டத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுறாரா. ஆனால் ப்ராக்டிஸ் அண்டு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறதுங்கிறது ரொம்ப அவசியமானது ஆக்டருக்கு. சூப்பர் சார். அண்ட் நீங்கள் சொல்லுங்களேன், ஃபேன் சைட்லேருந்து ஒரு பெரிய ரெக்வஸ்ட் உங்ககிட்ட ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க, உங்ககிட்ட வந்து சேர்ந்துதான் தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் படத்தில் வந்து அந்த ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் சூப்பராக ஆடிருப்பீங்க. அது இப்போ வரைக்குமே வைரல் தான். ஸோ இவங்க ஏன் ஒரு சாங் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஆடக்கூடாது அப்படின்ற அது உங்களுக்கு வந்துதா அந்த மாதிரி விஷயங்கள்? இல்லை, ஒரு சாங் ஃபுல்லாக நீங்கள் ஏன் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஏன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி டான்ஸ் ப்ராப்ளி நான் அது பண்ணதே வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்னால நான் எடுத்து பண்ணேன். ஓகே. சனா சாரோட மியூசிக்கு, தனுஷ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் ஓகே, அது வந்து ஒரு மாதிரி நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் இது மாதிரி வித்தியாசமாக இருந்தது. சரி ஓகே, ஒரு 3 டே ஷூட்டில் ஒன்றும் பெருசாக நமக்கு டைம் இருக்குது போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி வேறு எதுவுமே எதிர்பார்க்காம போய் பண்ணேன். அது பை லக், பை சான்ஸ் கூட சொல்லலாம், பயங்கர ஹிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்திருந்தா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி மேபி எதுவும் வரல, அதனால எதுவும் பண்ணல. மேபி இதுக்கப்புறம் வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே. நீங்கள் சாங்ஸ்லாம் பாடுவீங்க? பாட மாட்டேங்க. பாட சொல்லாதீங்க. அதை கேட்க இங்க யாரும் விரும்பல. ஓகே, பாடுங்க சார். நான் பாட என்ன சார்? சாரி, திடீர்னு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறீங்க. இல்ல சார், அப்புறம் நான் உங்களை நடிக்க சொல்லிடுவேன். எல்லாரோட வீக்னஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே சார், ஏதோ சொல்ல வந்தீங்க சார்? இல்லை இவர் பாட வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து நான் இப்போ உங்களை நடிக்க சொல்லுவேன். வேணாம் பாடலை வேணாம். ஓகே சூப்பர் சார். அண்ட் ஜமா பற்றி ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். ஜமா பார்த்துட்டு இருக்கும்போது நீ ஏன் அவர் முன்னாடி, அதாவது சேட்டன் சார் முன்னாடி நீ ஏன் பண்ணலை, உனக்கு பண்ண தெரியும்ல அர்ஜுனன் கேரக்டர், ஏன் நீ அந்த வேஷம் பண்ணல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் அந்த வாத்தியார் இன்னொருத்தர் வந்தோடனே அவர் முன்னாடி நீங்கள் ஆடும்போது ஃப்ரேம் லாங்கில் இருக்கும். நீங்கள் அங்கே இருப்பீங்க, அங்கே ஆக்ட் பண்ணிங்க தெரியும், பட் ரொம்ப லாங் ஃப்ரேமில் தான் அது இருக்கும். நாங்கள் ஏன் இது வந்து லாங் ஃப்ரேமில் வச்சுருக்காங்க, அவர் ஆக்ட் பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியணும்ல, அவர்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருக்கா நாங்கள் பார்க்கணும், பட் அது கிளைமேக்ஸில் வச்சுருப்பீங்க. ஸோ அது ஏன் தெரிஞ்சுக்கலாம்? நீங்க சொன்னதுதான். ஓகே, நீங்களே கேள்வி நீங்களே பதில். இல்லை சார், அந்த நிஜமாலே அது கிளைமேக்ஸ்ல அதுக்கு வந்து க்ளோஸ்லாம் இருந்தது. இப்ப நானும் எடிட்டரும் என்ன ஒரு கால் எடுத்தோம்னா, அப்ப சொல்லும் போது இதுக்கு க்ளோஸ் வைக்கவே கூடாது. ஏன்னா வந்து அவன் அர்ஜுனனா அந்த சீனோட பர்பஸ் என்னன்னா, திடீர்னு வந்து அவன் கடைசியா அர்ஜுனன் ஆடினானா இவன் எப்படா திடீர்னு அர்ஜுனன் ஆடினா அப்படின்னு ஒன்று இருக்கும். அவனுக்கு ஆட தெரியும், இவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சீன் தான் வந்து அது. அதை வந்து இப்பவே கிட்டக்க இருந்து பாத்திரக்கூடாது.
அது ஒரு தூரத்தில் இவனுக்கு ஆட தெரியும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை கிளைமேக்ஸில் வந்து அதை கட்டே இல்லாமல் ஒரு ஷார்ட்டாகவே அந்த சேம் அந்த சந்திரகுல அர்ஜுனராஜன் வந்து நாம சொன்ன அதே லைனை வந்து ஃபுல் க்ளோஸில் ஒரு ஃபுல் ஷார்ட்டாகவே கட் பண்ணாமல் வச்சுருப்போம். அது அங்கே தான் வந்து அந்த க்ளோஸில் தெரியணும், அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்த கால் தான் அது. ஓகே சார், சூப்பர் சார். அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதை. முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் பேசும்போதே தெரியுது அந்த டீம் பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பற்றி ஒருத்தர் இன்னும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் டீசர் பார்க்கும்போது சரி எங்களுக்கு பயங்கரமாக இருந்தது. ஓகே, ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படம் வந்து பார்க்க போகிறோம், அதே சமயத்தில் சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல விஷயமும் இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்ட் பாட்டில் தான் மிகப்பெரிய வெற்றி அடைய ப்ரோவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.